இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 - 19 முடிய. இயேசு மலையில் சென்று இரவெல்லாம் ஜெபத்தில் கழித்தார். காலையில் வந்தவுடனே 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு மக்கள் மத்தியில் சென்று பணி செய்ய, பிணிகளை நீக்க, பேய்களை ஓட்ட அவர்களுக்கு வல்லமை அளித்து அனுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு வல்லமையை கடவுள் திருநிலைப்படுத்துதலின் வழியாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவதில்லை. ஏதோ பூசாரிகளைப் போல திருப்பலி நிறைவேற்ற, மற்ற அருட்சாதனங்களை வழங்க அவர்களை கடவுள் அனுப்பியிருக்கிறார் என்ற மட்டும் நம்முடைய நம்பிக்கை அமைந்துள்ளது. மக்கள் நம்பினால், ஊழியர்கள் கடவுள் மீது பற்று கொண்டிருந்தால், அவர்கள் தொட்டால் உடல் நலமாகும், தொட்டது துளங்கும். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளில் கடவுள் பேசுவார். காரணம், அழைக்கப்பட்டவர்களிடம் இருக்கிற திறமைகள் அல்ல, அனுபவங்கள் அல்ல, மாறாக அவர்களை கடவுள் அனுப்பியிருக்கிறார், இயேசு அனுப்பியிருக்கிறார். இயேசு அனுப்பினதால் தான் மோசே எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்க முடிந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் பிணியாளிகளை குணமாக்கினார்கள், பேய்களை விரட்டி அடித்தார்கள், நற்செய்தியை பரப்பினார்கள். காரணம் 2. 1, அவர்கள் இயேசுவை பற்றி கொண்டிருந்தார்கள். 2, அவர்கள் இயேசுவை பற்றி கொண்டிருந்ததனால் அவரை பற்றிய நற்செய்தியின் விளைவு, நற்செய்தி அறிவிப்பதனுடைய விளைவு, அவர்களிலிருந்து இயேசு புறப்பட்டார். குணமாக்க, பேய்களை விரட்ட, மக்களுக்கு வாழ்வு தர இயேசு புறப்பட்டார். இயேசுதானே ஊற்று, நற்செய்திக்கு ஊற்று அவர், சுகத்திற்கு ஊற்று அவர், நன்மைகளுக்கு ஊற்று அவர், ஞானத்தின் இருப்பிடம் அவர். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகெங்கும் இருக்கிற மக்கள் மத்தியிலிருந்து நீர் உம்முடைய ஊழியங்களை செய்வதற்கென்று ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறீர். அது உம்முடைய விருப்பங்களினால் மட்டுமே. அவர்களை உமது தூய ஆவியினால் நிரப்பி திருநிலைப்படுத்தி உலகிற்கு அனுப்புகிறீர். ஆண்டவரே, சாதாரண படைப்புகளாகிய மனிதர்களை நீர் தேர்ந்தெடுத்து நோய்களை நீக்கவும், பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவும் வல்லமையை கொடுத்து அனுப்பியிருக்கிறீர். இந்த உண்மையான ஆர்வமும் தீவிரமும் நம்பிக்கையும் எங்கள் மத்தியில் எப்பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்க, கிளை அடித்து கனி கொடுத்து கொண்டே இருக்க நீர் தயவுடன் அருள் கூர்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.